ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் ஆஃப் போக்கிகோ. இப்போ வாங்க உள்ளே போகலாம். ட்ரேடிங் கார்ட்ஸ் கேம் போக்கிமா. வாங்க. சாரி காய்ஸ், கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. இங்கே வேற ஒரே மழை. அதான் காய்ஸ். லாகின் இதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் ஒன்று ஒன்றா ஸ்வைப் பண்ணுறத விட நீங்கள் இப்போ 10 பேக்கேஜ் திறக்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காய்ஸ். பட் எனக்கு வந்து ஒன்று ஒன்றா திறக்க தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது வெயிட் பண்ண முடியல காய்ஸ். அதான் காய்ஸ். இப்போ வாங்க அட்டாக் பண்ண போகலாம். டியால்கா. பட் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். அது ரேண்டமாக வர்றதுனால ஓவர் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம். ஒரு சில இதுக்கு வந்து லக்கர் தான் வரும். இதில் தோக்கர் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது காய்ஸ். ஏன்னம்மா நீங்கள் அவங்களோட பேட்டர்னே மோஸ்ட்லி வந்து நமக்கு இதுவாக தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் ஏன்னம்மா இதான் ஃபைனல் எக்ஸ்பர்ட்டுக்கானது. அதனால வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் காய்ஸ் எப்போவுமே. வாங்க டியால்கா சண்டைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 தான் கைஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான் கைஸ். அதுங்களாட்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மூவ் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால அவங்கக்கிட்ட தான் அந்த இது வரும் மெட்டல். இதில் நமக்கு மோர் தென் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது கைஸ், ராக் ஹெல்மெட். இது வந்து நம்ம ஆப்போனன்ட் போக்கிமானை வந்து அடிக்கும் போது வந்து நமக்கு 20% டேமேஜ் கொடுக்கும் கைஸ். ரெண்டாவது இந்த டியால்கா. இந்த டியால்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 இதுக்கு அவங்க இது பண்ணும்போது 30 இது டேமேஜ் கொடுக்கும். ப்ளஸ் 2 வந்து எனர்ஜி கிடைக்கும், மெட்டல் எனர்ஜி. அதான் மோர் தென் டிஸ்அட்வான்டேஜ் காய்ஸ். அதனால் இது ரொம்ப கஷ்டம் காய்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். ஒரு சில வந்து என்டை ரேர் கேண்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு மோஸ்ட்லி ரேர் கேண்டி வந்து டார்ச்சுக்கு வந்துருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான் கைஸ். 2 மூவில் வந்து உங்களுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு இதாகும் கைஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவல்யூஷன் டார்ச்சுக்கு இல்லை கைஸ், கம்பேஸ்கன் தான் இருக்குது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்களா அட்டாக் வந்து 2 ஃபயர் எனர்ஜி இருந்தால் போதும். ஆனால் பட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தேவைப்படுது. அதனால தான் கைஸ் ரொம்ப கஷ்டம். ஆனால் டேமேஜு ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும் கைஸ். ஏன்னா இது வந்து ஃபைனலாக டிஃபீட் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா டூ 20 டேமேஜ் டு அட்டாக்கிங் போக்கிமான்னு இருக்கும். அதாவது நம்ம 20% டேமேஜ் வந்து நம்மளை இது செத்ததுக்கப்போ கொடுக்கும் கைஸ். அதில் வந்து வீக்னஸ் வந்து இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் போதே இதாச்சு 40 பேர் 20 அடிக்கும் கைஸ். இதில் வீக்னஸ் 20க்குனால 40 நமக்கு கொடுக்குது அட்டாக் பண்ணும்போது. இதில் ரொம்ப இதுனா இதாங்க கைஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த அளவுக்கு இருக்குங்க கைஸ். எப்படியோ டியால்காவை போட்டு தெளியாச்சு கைஸ். பார்த்தீங்களா 20 கொடுக்குது. இதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டம். இதுதான் இதுலேயே பிரச்சனையே. பார்த்தீங்களா அவன் பார்த்தீங்க சேர்த்தது கைஸ் 6 இது சேர்த்துருக்கேன்.
நம்மளும் தான் இருக்கோமே. இதான் கைஸ் இதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட். ஸோ கைஸ் ரொம்ப இதுவாக இருக்கு பாருங்க. எதுவுமே இல்லை, என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. இதுலேயும் பாருங்க மோட்ரஸ் எக்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. 3 ஃப்ளிப் பண்ணால் தன்னோடக்கும் வந்தால் பரவாயில்ல கைஸ். எல்லாத்துக்கும் போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல கைஸ். இது வந்து கீழே இருக்க நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுக்க அந்த கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வேலை செய்யுது. மோட்டருக்கு செப்பரேட்டாக யூஸ் ஆக மாட்டேங்குது. அதான் ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் பண்ணுறதுன்னு தெரியல. பின்னாடி போக்கிமானும் இல்லை. ரேண்டமாக ஸ்வைப் பண்ணுறது தான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வர்றவங்களாட்டி அந்த போக்கிமானை கணிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணி போட்டு. அது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா டக்குன்னு முடியிற மாதிரி இதாங்க கைஸ் எரிச்சலாம் வரும் பாருங்க. தேவையில்லாததா வருதா இந்த மாதிரி தான் கைஸ் எப்போ பார்த்தாலும். நீங்களும் இந்த மாதிரி கேம் விளாண்டு நீங்கள் வெறுத்துக்கிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓ மை காட் கைஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா பரவாயில்ல, போட்டுருவேன் கைஸ். 7 வச்சிருக்கேன் கைஸ், தோத்துட்டோம் கைஸ். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் கைஸ். கடைசியில் இதாயிடுச்சு கைஸ். வீடியோ போடுறது ஷார்ட்டாக தான் போட்டேன் கைஸ். இன்னும் லாங்காக போட்டிருந்தேன்னா நிறையா போகும் கைஸ். ஆனால் நம்ம என்டை இதை வச்சிருக்கேன்னா பிரச்சனை இருக்காது கைஸ். ஆனால் பட் வந்து அந்த என்டை இதெல்லாம் வரமாட்டேங்குது கைஸ். அதான் பெரிய ப்ராப்ளம். பாய்சனைஸ்டு லிசார்டு இதெல்லாம் ஓகே தான் கைஸ். பட் இது ஒன்று தான் கைஸ். என்டை நான் வைக்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வைப்போம் கைஸ். ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரகிளாக இருக்குது கைஸ். அது ரேண்டமாக வந்து ஸ்வைப் பண்ணி கொடுத்து நமக்கு தேவையான அதில் இருக்கணும் கைஸ். எனர்ஜி கம்மியாக இருந்து அட்டாக் பேட்டர்னு பூஸ்டப்காக ஸ்லீப்பு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா பரவாயில்ல கைஸ். டியார்காக்கு தான் மோர் தென் அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு. பாருங்க கைஸ், இந்த லக் அடிச்சிருச்சு, ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்குது. பட் கொஞ்சம் டவுட்டு தான் கைஸ். இது வச்சுலாம் கைஸ், வேற வழியில். பரவாயில்ல கைஸ், ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் போக்கிமான் இறக்கி விட்டானா எனர்ஜி இதாகிட்டே இருக்கும் ஸ்வைப் பண்ணுறத பொறுத்து. இப்போ இதை வச்சு என்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன் கைஸ். அதான் என்ன வழின்னு தெரியல. முடிஞ்சா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் சொல்லுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் கைஸ், எவனாச்சும் வந்து கியூரியாசிட்டியில் ஒரு சில பேர் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சில கார்ட்ஸ்லாம் இங்கிலீஷ்லேயே மோர் தென் போடுறாங்க. ஆனால் தமிழில் போடுறாங்களான்னு தெரியல கைஸ். அதனால தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் இஷ்டம்தான். நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னா சொல்லலை. எப்போவுமே உங்கள் இஷ்டம்தாங்க கைஸ். எப்போவுமே உங்கள் முடிவு தான்.
நம்ம முடிவுங்கிறதே இல்லை. ஏந்தம்மா நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீங்க இருப்பீங்க. அதான் உண்மை. ஏதம்மா இந்த இதை ஸ்வைப் பண்ணிட்டு கூட அடுத்த ஆளை போய் பார்க்க போகலாம். ஆனால் எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை காய்ஸ், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்களே பார்த்து பண்ணி விடுங்கப்பா. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க 2 அடிச்சிட்டேன். இப்போ டியால்வா 1 தான் இருக்குது. இப்போ 30 டேமேஜ் கொடுத்து எனர்ஜி சேர்த்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இப்போ 60 80 கொடுத்தான், 80 70 இருக்கும் கைஸ். இதில் இது பண்ணலாம், இல்லைன்னா இதில் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கைஸ் இது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. செக் பண்ணி தான் பார்ப்போம் கைஸ். இப்போது டெக்னிக் என்னன்னா, இப்போ இவன் 30 இதுனாலும் இப்போ 4 வச்சு 100 வச்சு அடிக்கிறானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாய்சனுக்கு 10 குறையும், பேர்ன் ஹீட்டுக்கு 20 குறையும் கைஸ். 30 + 30 அதுலேயும் அந்த பேர்ன் எஃபெக்டை குறைக்கலைன்னா கைஸ் அவனுக்கு 20 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாய்சனும் அப்படி தான். ஃபஸ்ட்டு பேர்ன் எஃபெக்டை குறைச்சிட்டு தான் பாய்சனை இது பண்ண முடியும் கைஸ். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க ஜெயிச்சாச்சு. இப்போ நம்ம அதில் போய் கார்ட்ஸ் இது பண்ணுவோம். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கிட்ட டியால்கா இல்லை காய்ஸ். பட் நம்ம டியால்கா இதில் போய் பார்க்கலாம். லக் இருந்தால் கிடைக்கும் காய்ஸ், லக் இல்லாட்டி நான் சொல்ல முடியாது காய்ஸ். எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை காய்ஸ், நீங்களே பாருங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க கொடுப்போம். தொண்டை ரொம்ப இதுவாக இருக்குது காய்ஸ், அதனால் பேசவே முடியல. அதுவும் இல்லாமல் என் குரலையும் கேட்டிருக்க மாட்டீங்க. அது சின்ன பையனாட்ட இருக்குதோ இல்லை பெரியவங்க மாட்ட இருக்கோ காய்ஸ். ஒன்றும் லக் அடிக்கல காய்ஸ். பாருங்க ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை காய்ஸ். கார்டுக்கு ஒன்றுமே இல்லை. சரி கைஸ், கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கனால நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை. பட்டு ரூம் இருக்குது, ரூமில் போனால் நெட் ஒர்க் ஆகாது. ஏன்னா தான் கைஸ் மாடியில் உட்காந்துட்டு இது பண்ணும் போது கொஞ்சம் நாய்ஸ். இதுலேயே இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்காங்க கைஸ். இப்போ ரேங்க்டு, இது ரேங்க்டு இது பண்ணுறதுனால இது பண்ணலாம் கைஸ். ப்ரைவேட்டாக நீங்களே இது பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரையோ இன்வைட் பண்ணி பேட்டில் பண்ணிக்கலாம். இல்லை ரேண்டமாக சாய்ஸு வேணும்னாலும் இது ரேண்டமாக இது பண்ணலாம். இதுலேயே பிகினர் லெவலும் இருக்குது. ட்ரேடிங்கா கார்டு கேம் பிளேயர்னும் இருக்குது. இதில் எந்த மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ரேங்க்டு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை காய்ஸ். இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளேயே சோலோவிலேயே போய் அடுத்த கார்டு எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் காய்ஸ். நீங்களே சொல்லுங்க
வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல கமெண்ட் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் நமக்கு வந்து வீடியோஸ் இதாகும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணாதப்பே நம்ம என்ன காய்ஸ் பண்ணுறது கைஸ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு காயின் ஃப்ளிப் பண்ணும் போது வந்து டெய்ல் வந்துச்சுன்னா முடிஞ்சு. அதுவே வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து 2 காயின் வந்து ஃப்ளிப் ஆனால் கூட ஒரு ஒரு இது மறைஞ்சிக்கும் அந்த மாதிரி தான் கைஸ். இதில் 4 இல்லை 3 இதுன்னா 2 எனர்ஜி வந்து இதாக மறைஞ்சு போயிடும். அதுவே வந்து 2 இது ஒரு இது இருந்தால் சப்போஸ் வந்து ஒரு இது இதாயிரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில சமயம் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது எனக்கே டவுட்டு தான் கைஸ். பட் வந்து இது ஓரளவுக்கு விழுந்துருச்சுன்னா, ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு டெய்ல் விடுற மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ரேங்க்டு இந்த மேட்ச்ல எல்லாம் சொல்ல மாட்டேங்க கைஸ். ஆனால் வந்து எக்ஸ்பர்ட்டு இந்த மாதிரி நான் இப்போ காட்டினேன்ல அந்த மாதிரி இதில் கைஸ். இதில் வந்து எக்ஸ் போட்டிருக்க போக்கிமானுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதாகும் கைஸ், டேமேஜ் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும். அதேமாதிரி இது ஹீலிங்கு ஒரு தடவை இது பண்ணலாம் 30 ஹீல் ஆகும். அதேமாதிரி தான் 30 டேமேஜுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இது பாய்சனைஸ்டு உங்களுக்கே தெரியும் நினைக்க. நார்மல் போக்கிமான் பாய்சன் போக்கிமானுக்கு எந்த பவரோ அந்த மாதிரி இந்த இதுக்கு நம்ம இதை அட்டாச் பண்ணிவிட்டு எந்த போக்கிமான் அட்டாச்சில் இருக்கோ அதோட ஆப்போனன்ட் போக்கிமான் வந்து இந்த போக்கிமான் அட்டாக் பண்ணுச்சுன்னா இது பாய்சனைஸ்டாக மாதிரி எனர்ஜி இதாயிரும். இது ஜெயிண்ட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நார்மல். இதுலேயே வந்து கிராஸ் டைப்பில் ஒன்று இருக்குது, அது 30 ஹெச்பி கொடுக்கும் கிராஸ் டைப்புக்கு மட்டும். இது வந்து எல்லா வகையான போக்கிமானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், ப்ளஸ் 20 ஹெச்பி. இதில் வந்து ஸ்டேஜ் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, டார்ச்சிக்லேருந்து பிளாஸ்டிக்கன் மெகா பிளாஸ்டிக்கனுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு, இல்லை பிளாஸ்டிக்கன் போகிறதுக்கு 2வது ஸ்டேஜ் கம்பாஸ்கன் வராமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக ரேர் கேண்டி யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் ஏதாச்சும் போக்கிமான ஸ்விட்ச் பண்ணும் போது வந்து உங்கள் எனர்ஜி வந்து மறையும் போது வந்து இதை வேணால் இன்னொரு போக்கிமானுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க கைஸ். அந்த இது உங்கள் இது வந்து மறைஞ்சிருச்சு டிஸ்கார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோதான் கைஸ். மேக்ஸிமம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்கோம், திஸ் அட்டாக் டூஸ் 30 டேமேஜ் ஒன் ஆஃப் யுவர் ஆப்போனன்ட் பெச் போக்கிமான். இந்த இதை பொறுத்த வரைக்கும் கைஸ் உங்களை வந்து இந்த இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆப்போனன்ட் போக்கிமானில் எதில் வேணால் நீங்கள் 30 டேமேஜ் கொடுத்துக்கலாம். சரி இப்போ வாங்க போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப்பும் போட்டிருக்கோம், ஆனால் மோஸ்ட்லி அது கிராஸ் டைப் போடுறது தான். அதனால தான் இந்த கிராஸ் டைப் இந்த இதை கொண்டு வந்திருக்கேன் கைஸ். அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த இப்போ அது பார்த்துக்கலாம். இது வேறையா கைஸ், இது வேற கைஸ், இது வேற அட்டாக் பண்ணுங்க கைஸ். நான் பண்ணுறது தெரியலையே கைஸ். கைஸ் இப்படி என்னை சோதிக்குது. சரி விடுங்க, ரேண்டமாக வர்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க அடிச்சுதான் பார்ப்போம். வேற வழி இல்லை. பார்த்தீங்களா இப்போ டைரெக்டாக வந்து நமக்கு இதாயிடுச்சா, இந்த மாதிரி தான் கைஸ் இதாயிரும், அட்டாச் ஆயிரும். பார்த்தீங்களா உங்களோட ஆப்போனண்ட்லேருந்து டேமேஜ் கொடுத்துச்சு. பார்க்கலாம், அது 50 டேமேஜ். இன்னொன்று கொடுத்தா அது வந்து இதை முடிச்சுக்கலாம். இதுதான் கைஸ் நமக்கு பிடிச்சது.
என்டை அண்டு பிளாசிகன். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஃபயர் எனர்ஜி டிஸ்கார்ட் ஆயிரும். இதுக்கு அதிகபட்சம் 2 ஃபயர் எனர்ஜி தான் தேவைப்படும். இதில் பேன் எஃபெக்ட் இருக்குது, அதனால 20 டேமேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதனால இதுவும் அதேமாதிரி தான் 2 இது ப்ளஸ் 60 ப்ளஸ் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. இது வந்தாலும் எல்லாம் பார்த்துக்கிறது தானே. ஸ்கூல் படிக்கிறவங்களாம் தான் எக்ஸாமை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் கைஸ். சும்மா ஜஸ்ட்டு இது ஒரு கேம், அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். அதுக்கு மீறி இங்கே ஒன்றும் பார்க்குறக்கு இல்லை கைஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே இங்கே நம்ம கையிலையும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிச்சு விட்றலாம் கைஸ். வேலை முடிஞ்சு பிளாஸ்டிக்கனை இது பண்ணிட்டு உள்ள இறக்கியாச்சு. இப்போ பிளாஸ்டிக்கன் அடிக்க போகிறார். முடிஞ்சு கைஸ், வீடியோ அவ்வளோதான், போட்டாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ போதும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாச்சும் போக்கிமான் கேம் இருந்துச்சு நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, வீடியோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எந்த கேமுன்னு அதை இது பண்ணிடுங்க. பார்க்குறேன், அந்த கேம் பற்றி டீட்டெயில் எடுக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு கேம் ப்ளே போடுறேன். போட்டுட்டு இதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிச்சுக்கனால கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் வளருவேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்கப்பா. எப்பா